ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து வோல்டாஸில் வந்து 320 லிட்ரு. இது ப்ராப்ளம் என்னென்னா, நமக்கு ஒரு 20% மட்டும் ஐஸ் கட்டுது, ஒரு சைடு மட்டும். அதாவது ஒரு ஒரு இல்லை ஒன்றரை 2 ரோ வரைக்கும் நமக்கு ஐஸ் வர மாதிரி கட்டுது. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ரோ பைப் மட்டும்தான் நல்லா வந்து ஐஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம். இது என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா, ஒன்று வந்து கேஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை உள்ளே வந்து சின்ன மைல்டு லீக்கேஜ் இருக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு ஒரு ரோவில் வந்து ஒரு 6 ஃபீட் வரைக்கும் நமக்கு நல்லா ஐஸ் கட்டியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பெண்டிலேருந்து கணக்கு வரும் அது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கேஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணுறோம். கேஸ் வந்து ஒரு 15-20% இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இருக்கிறது அதாவது கேப்லர் பை எப்படியும் நம்ம வந்து ஃபில்ட்ரு வந்து கம்பல்சரி மாற்றுவோம். அது கூட வந்து நமக்கு கேப்லர் வந்து இதுக்கு மாற்றுறதுக்கு வந்து பாசிபிள் இருக்குன்றதுனால கேப்லர் கூட சேர்ந்து நம்ம மாற்றிட்டு ஒரு வாட்டி வந்து நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணலாம். வேக்யூம் வச்சுட்டு நம்ம எல்லாம் நைட்டாக வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி வந்து நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்கேஸ் ஒரு 6 மந்த்ஸோ இல்லை 1 இயர்க்கு அப்புறம் வந்து லீக்கேஜ் வந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி வந்து உள்ளே வந்து இன்னர் லீக்கேஜ் வந்து பெருசாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இப்போ வந்து மைல்டு லீக்கேஜ் தான். இது வந்து மேக்ஸிமம் வந்துன்னா ஒரு 6 இல்லை 1 இயர் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபில்டர் நம்ம கட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு கேஸ், அதாவது பிளாக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வந்தது. அது வெறும் ஜஸ்ட்டு ஏராக கூட இருக்கலாம். அதாவது கம்ப்ரஸர் ரன்னிங்கில் இருக்கிற ஏர் இருக்கலாம். இல்லைனா கொஞ்சம் வந்து கேஸ் வந்து நமக்கு பிளாக் ஆகிருந்துக்கலாம். ஸோ நம்ம அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபில்டரும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். கண்டென்சர் மட்டும் நல்லா நீட்டாக வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணிவிட்டு கேப்லர் மாற்றுறதுக்கு பாசிபிள் இருக்குன்றதுனால கேப்லர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு நிப்பிள் போட்டுட்டு நீட்டாக வேக்யூம் வச்சுட்டு நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம். கம்ப்ரஸர் ப்ரெஷரு இல்லை கண்டென்சரில் எதனா டஸ்ட் இருக்கா அதெல்லாம் கூட பார்த்துக்கலாம். நல்லா இருக்காண்ணா கம்ப்ரஸரில். நம்ம வந்து அந்த கண்டென்சர் வந்து ரொம்ப ஆயிலும் வரவும் இல்லை, நமக்கு வந்து அதுக்குன்ட்டு துருப்பிடிச்ச மாதிரி எதுவும் வரல. இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 8 ஃபீட் வந்து கேப்லர் போடுறோம். நம்ம போடுறது வந்து 0.36. நம்ம போடுற ஃபில்ட்ரு வந்து விஜயா ஃபில்ட்ரு. இது அதாவது சிலிக்கா ஜெல்லு கிடையாது. ஆர்டினரி ஃபில்டரில் நல்லா பெருசாக இருக்கும், நல்லா திடமாக இருக்கும். நல்லா கேப்லர் வந்து 2 சைடு வந்து ஹோல் வந்து நல்லா நீட்டாக வந்து பெருசு பண்ணி வச்சுக்கணும். அதை அப்படியே ஒருவேளை வயர் கட்டர்லையோ கட்டிங் பிளேட்லையோ நம்ம அமைக்கிருந்தோம் அப்படின்னா ஹோல் வந்து சின்னதாக இருக்கும்.
வெல்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வேக்யூம் வைக்கிறோம். ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வேக்யூம் வைக்கிறோம். அந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்கு நம்ம வந்து மாமூல் கம்ப்ரஸர் வேக்யூமாக இருந்தால் ஒரு 15 நிமிஷம் வந்து கம்பல்சரி வைக்கணும். கேஸ் சார்ஜிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு வந்து நம்ம 134 கேஸ் தான். இதில் வந்து டெக்கம்சா கம்ப்ரஸர் இருந்தது. எல்லோ ஸ்டிக்கராக இருந்தாலும் இதில் வந்து 134 கேஸ் தான். ஒரு வேளை அலுமினிய காயில் இருக்கும், அதனால் வந்து எல்லோ ஸ்டிக்கர் வந்து நாங்கள் ஒட்டியிருப்பாங்க. இது வந்து -30 இருக்குன்னா 30லேருந்து அது 0 வந்து 0லேருந்து 10 பாயிண்ட் வந்து நம்ம கணக்கு. 10 இல்லைன்னா 12 வரைக்கும் வைக்கலாம் இந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்கு. லைட்டாக ஜில்னஸ் வந்து நல்லா சுற்றி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. கீழே வந்து ஸ்டார்டிங் பைப் வந்து ஐஸ் கட்டிடுச்சு. நமக்கு உள்ள இனிமேல் தான் வந்து ஐஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் நல்லா. இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் வந்த மாதிரி ஐஸ் கட்டியிருக்கு. ஆனால் இந்த சைடு கூட நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நல்லா நீட்டாக நம்ம வந்து பாக்ஸ் நல்லா ஓரளவுக்கு 1.5 அடிக்கு நல்லா ஃபுல்லாக ஐஸ் கட்டியிருக்கணும். இது வந்து இப்போ இருக்கிற கணக்குன்னா கிட்டத்தட்ட 1.25 அடி கணக்கு. இந்த அளவுக்கு வந்திருந்தால் தான் நமக்கு வந்து கூலிங் நல்லா வரும். இதே நம்ம சொன்ன ரேஞ்ச் இது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.